வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM podcast channel brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். நாளும் ஒரு நாயனார் வரிசையில் இன்றைக்கி நம்ம ஐயடிகள் காடவர்கோன் நாயனாருடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாம். ஐயடிகள் அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்குது. தலைவன், இறைவன், முருகன், அரசன், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல இறைவனுடைய திருவடிகளை குறிக்குது. காடவர் அப்படின்னா பல்லவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற இந்த ஐயடிகள் காடவர்கோன் அப்படிங்கிறவர் ஒரு பல்லவ மன்னன். இவர் காஞ்சிபுரம் பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். பல்லவர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாமல்லபுரம், காஞ்சிபுரம், இந்த மாதிரி இடங்கள்லாம் பல்லவர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஐயடிகள் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. சைவ நெறி எங்கும் பரவ நீதி நெறி தவறாது ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இவர் சிவன் மீதும் சிவனடியார்கள் மீதும் அதீத அன்பு கொண்டவராக இருக்கார். இவருக்கு ஒரு கட்டத்தில் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம அரசனாக இருக்கிறது சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்வதற்கு தடையாக இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு இவருக்கு ஏற்படுது. நம்ம அரச பதவியில் இருக்கனால அடியார்களுக்கும் சிவனுக்கும் தொண்டு செய்கிறது தடை ஏற்படுது. அப்படிங்கிறனால அரச பதவியே விட்டுறணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட மகன் சிம்ம விஷ்ணு அவனுக்கு அரச பட்டம் சூட்டிட்டு இவர் துறவரம் மேற்கொள்கிறார். ஆட்சியிலேருந்து வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தல யாத்திரை மேற்கொள்கிறார். நிறைய சிவாலயங்கள் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தல யாத்திரை மேற்கொள்கிறார். முதல்ல சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை ஈசனை போய் தரிசிக்கிறாரு. அங்கே ஒரு வெண்பா பாடுறார். இவர் நிறைய வெண்பா பாடியிருக்கார். நிறைய சிவாலயங்கள் போயிட்டு அங்கே நிறைய வெண்பாக்கள் இவர் பாடியிருக்காரு. இவர் பாடின வெண்பாக்கள் சேத்திர திருவெண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு 24 வெண்பாக்கள் இருக்குது. நிறைய இவர் பாடியிருக்காரு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது 24 வெண்பாக்கள் தான். அது எல்லாத்தையும் சேர்த்து சேத்திர திருவெண்பா அப்படின்னு சொல்லுவோம். அதை ஐயடிகள் காடவர்கோனுடைய வெண்பாக்கள். இவர் வடமொழி, தென்மொழி, இயல், இசை, நாடகம் இது எல்லாத்தையும் அதிக ஆர்வம் கொண்டு அதை ஏற்படுத்தணும், சிவாலயங்களில் ஏற்படுத்தணும், தொடங்கணும் அப்படின்ற எண்ணமும் இவருக்கு இருந்தது. அதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டுட்டு இருந்தார். இவர் தல யாத்திரை முடிச்சுட்டு பின்னாடி உடல் யாத்திரையும் முடிச்சுக்கிட்டார். இறைவன் தான் எல்லாமே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு தல யாத்திரையை முடிச்சுக்கிட்ட இவர் பின்னாடி உடல் யாத்திரையை முடிச்சுக்கொண்டு இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிட்றாரு. பாருங்கள், செல்வம், அதிகாரம், புகழ், வெற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே சிவம், அனைத்தும் சிவமயம் அப்படின்னு வாழ்ந்தனால இவரும் ஒரு நாயன்மாராக போற்றப்படுறார். அவ்வளோதான். இதுதான் ஐயடிகள் காடவர்கோனுடைய வரலாறு. சிவாலயங்கள் எல்லாம் போயிட்டு நிறைய வெண்பாக்கள் பாடுறார். பாடல் மூலமாக இறைவனை அடைந்தவர் தான். சரி, மீண்டும் நாளை வேறொரு நாயனார் வரலாறு சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். நன்றி, வணக்கம்.